தானே பழகா? அம்மா இப்பவும் சொல்லற நான் உனக்கு கொடுக்கறேன். காசு தானே பாலகா, அம்மா இப்பவும் சொல்லுறேன் நான் உனக்கு குடுக்கறேன். எப்ப குடுப்பீங்க? மக்களே இந்த வீடியோ பாத்தீங்களா? வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்ல நிறைய வீடியோ மிஸ் பண்ணிடுவீங்க. மக்களே கொஞ்ச நாளா இந்த வீடியோ தான் ட்ரெண்டிங். பாலகா பாலகான்னு, நான் கூட பாலாக்கான்னு நினைச்சேன். அது பாலாக்கா இல்ல போல, பாலகாவாம். இப்படிதாங்க நிறைய பேர் காசை கடனா வாங்கிட்டு திரும்ப தராம ஏமாத்துறாங்க. நீங்க அப்படி கடன் தந்து ஏமாந்துட்டீங்கன்னா யோசிக்காம ஒரு லைக்க போட்டு வீடியோ பாருங்க. இந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம் லோன் கலெக்ஷனுக்கு போகும்போது நிறைய கூத்து நடக்கும், நிறைய வீடியோ அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி கூட சொன்னீங்கல்லே சாரு அப்படிலாம் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. இந்த வரிசையில இப்ப புது ட்ரெண்டிங்க நம்ம பாலகா அக்கா தான். வேற லெவலுங்க இவங்க. இந்த அக்கா லோன் வாங்கியிருக்கோம் போல, லோன் காசு கேட்டு வந்தவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம உடனே உடம்புல ஆத்தா வந்துருச்சுன்னு ஒரே ஆக்டிங் தான். அவரு இவங்க கிட்ட எப்ப காசு தருவீங்கன்னு கேக்குறாரு. ஆத்தா நான் இன்னைக்கு அவகிட்ட தந்துட்டேன், நீ அவகிட்ட நாளைக்கு வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. என்னங்க ஆத்தா கூட மணி டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல ஹைலைட்டா அந்த பாட்டி தான். அந்த பாட்டி உங்களுக்கு சொந்தம் போல இருக்கு. அந்த பாட்டிக்கு நல்லா தெரியுது இது செம்மையா நடிக்குதுன்னு. அந்த பாட்டி ஒரு செகண்ட் திரும்பி லோன் வாங்க வந்தவரை பார்த்து நெக்லா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. எனக்கே நடிப்பை தாங்க முடியலப்பான்ற மாதிரி இருக்கும். யாரு எலும்ப போட்டாலும் நாய் அதை கடிக்கும். ஊரை ஏமாத்துற கும்பல் இப்படிதான் நடிக்கும். சரி அத்தா, ஆத்தா உங்ககிட்ட நீ கொடுத்துச்சு அந்த காசை தான் நான் லோன் கட்டுறேன்னு அவரு கேட்டா, ஆத்தா என்கிட்ட காசா தரல சீரா தந்தாங்களாம். என்னென்ன சொல்றாங்க பாருங்க. தண்ணியில மிதக்குமா கப்பல், தண்ணி குடிச்சா நிக்குமா விக்கல். அக்காக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசினா வேலைக்கு ஆகுதுன்னு எண்டிங்ல பரவச நிலைக்கு போயிட்டாங்க. சரி மக்களே, நான் உங்ககிட்ட கேக்குறேன், இந்த அக்கா உண்மையா பேசுறாங்களா நடிக்கிறாங்களா? கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.